கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பெங்களூரு குஜராத் அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. 19வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா கடந்த மார்ச் 28ஆம் தேதி தொடங்கியது. 10 அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் லீக் மற்றும் பிளே ஆஃப் சுற்று முடிவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. இந்நிலையில் மகுடம் யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் இறுதி ஆட்டம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. நடப்பு சாம்பியன் பெங்களூரு அணி கடந்த ஆண்டை போலவே இந்த சீசனிலும் கம்பீரமாக வெற்றி நடைபெறுகிறது. லீக் சுற்றில் 9 வெற்றி 5 தோல்வியுடன் முதலிடம் பிடித்த பெங்களூரு அணி முதலாவது தகுதி சுற்றில் குஜராத் அணியை வீழ்த்தி 5வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. 2022ஆம் ஆண்டு சாம்பியனான குஜராத் அணி லீக் சுற்றில் 9 வெற்றி 5 தோல்வியுடன் பெங்களூருவுடன் சமநிலை வகித்தாலும் ரன் ரேட்டில் பின்தங்கியுள்ளதால் 2வது இடம் பிடித்தது. முதலாவது தகுதி சுற்றில் பெங்களூருவிடம் தோற்ற குஜராத் அணி 2வது தகுதி சுற்றில் ராஜஸ்தானை வீழ்த்தி 3வது முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. விராட் கோலியின் அனுபவம், ரஜத் படிதார், டிம் டேவிட், பில் சால்ட், வெங்கடேஷ் ஐயர், தேவ்தத் படிக்கல் போன்ற அதிரடி பேட்டர்கள், அசத்தலான பந்து வீச்சு என பலம் வாய்ந்த அணியாக பெங்களூரு திகழ்கிறது. இதனால் 2வது முறையாக சாம்பியன் கோப்பையை வெல்ல காத்திருக்கிறது. அதே நேரத்தில் சொந்த மைதானத்தில் பதிலடி கொடுக்க காத்திருக்கும் குஜராத் அணியின் தொடக்க வீரர்கள் கேப்டன் சுப்மன் கில், சாய் சுதர்சன் மற்றும் பட்லரை பெரிதும் நம்பியுள்ளது. இதேபோல ரவாடா, சிராஜ், ஹோல்டர் பந்து வீச்சில் பலம் சேர்க்கின்றனர். இறுதிப் போட்டி நடைபெறும் அகமதாபாத் மைதானம் பேட்டிங்கிற்கு சாதகமானது என்பதால் பெரிய அளவில் ரன் குவிக்க வாய்ப்பு உள்ளது.